பௌத்தர்களையும் சமணர்களையும் சொல்றாரு. இந்த பௌத்தன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் ஆசையே துன்பத்துக்கு நினைக்கிறவன் தான் பௌத்தன். அந்த பௌத்தனை மறைவழக்கம் இல்லாத மாபாவிகள் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் சொல்றார். நான் சொல்லல. சமணர்களை இந்து சேன நம்முடைய திருநீற்று நெறிக்கு எதிராக விளங்கிய பௌத்த சமண நெறிகளை இந்த மண்ணிலே வீழ்த்திய பெருமை ஞானசம்பந்த பெருமானுக்கும் நாவுக்கரசர் பெருமானுக்கும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் மாணிக்கவாசக பெருமானுக்கும் உண்டு. அப்படிப்பட்ட அதே நிலைதான் இன்னைக்கு அங்கே சிங்களத்தீவிலே நடந்து கொண்டிருக்கிறது. பூர்வகுடி தமிழ் மக்கள் அங்கே பௌத்தர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு அங்கே நம்முடைய சிவாலயங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு பௌத்த விகாரங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. கதிர்காமம் முருகன் கோவில் புத்த விகாரமாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஒரு 3 தினங்களுக்கு முன்பாக திரிகோணமலையிலே சங்கு வேலீஸ்வரர் கோவிலை இடித்து தகர்த்து விட்டு 3 நாட்களுக்கு முன்னாடி யுத்தத்துக்கு பிறகு சமாதானம் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கிறது. 5ஆம் நூற்றாண்டிலே அவதாரம் செய்த நால்வர் பெருமக்கள் இப்பொழுது வர வேண்டும். எப்படி வர வேண்டும்? இந்த திருப்படை எழுச்சியாக அவர்கள் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருப்படை எழுச்சி. நம்முடைய ஆயுதம் AK-47 இல்ல, கத்திக்கப்பட இல்ல. நம்முடைய ஆயுதம் ஞானவாள். என்னவாள்? ஞானவாள். திருமுறை தந்திருக்கின்ற அந்த ஞானவாள் நம்முடைய ஆயுதம். என்னன்னா நம்ம ஆயுதம், யாரெல்லாம் நமக்கு தளபதிகள், இந்த போரிலே நிச்சயம் நமக்கு தோல்வியே ஏற்படாது. ஆகவே அந்த திருப்படை எழுச்சி என்கிற அந்த பாடலை விண்ணப்பம் செய்யும்படி இப்பொழுது நம்முடைய ஓதுவா மூர்த்திகளை நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்மறையினுடைய அற்புதங்களை எல்லாம் இங்கு எடுத்துரைத்து சமீபத்திலே ஆடி மாதத்திலே கோவை என்பதிலே சிறுவாணி நீரே இல்லாமல் வற்றிவிட்டது. என்ன செய்வது என்று இன்ஜினியர் எல்லாம் நம்புவது. யாருமே உபயோகப்படுத்துறது இல்லை, ஆன்மீக பெருமக்களும் உபயோகப்படுத்துறது இல்லை. அதை நீங்க பாட சொல்லீர்கள் என்றால் நிச்சயமாக மழை பொழியும் என்று இன்ஜினியர் ஐயர் ஓதுவார் கங்காதரசின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்கிட்ட நீங்க போங்க, ஆனா வம்புக்காரவர், அவர்கிட்ட பேசுங்க, நான் சொன்னேன்னு சொல்லுங்க அப்படின்னாரு. என்னென்னமோ நாங்கெல்லாம் ஓதுவாரெல்லாம் செஞ்சு சங்கரன் கோயில்ல ஒரு 11 ஆண்டுகளுக்கு முன்பாக 108 ஓதுவார்களை அழைத்து அங்கே மேகராக குறிப்பிட்ட காலை முதல் மாலை வரை அங்கே பாராயணம் செய்தோம். வழாதி பெய்க அப்படின்னு பாடியவுடன் அங்கே மழை பொழிந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் தொடர்ந்து மழை பெய்தது. இப்ப மழை பெய்யணும் அப்படின்னாக்கா குரங்கு கல்யாணம் பண்றான். எது ஆகாதோ ஆன்மீகத்துக்கெல்லாம் அதெல்லாம் இப்ப வளர்ந்து கொண்டு இருக்கின்றது. இந்த திருமுறை 70 பாடலை பாடி ஒரு பாடலுக்கு ஒரு கட்டோட தீபாராதனை அங்கே காண்பித்து 7 கலசங்கள் வைத்து நாங்கள் அங்கே செய்தோம். இரவு 11 மணிக்கு தொலைபேசி மூலமாக அந்த இன்ஜினியர் போன் பண்ண, ஐயா நம்மளுடைய கோரிக்கை நிறைவேறிச்சு அப்படின்னாரு. எனக்கு பயம் வந்துட்டு போன் பண்ணணும், மழை வரலையே நீங்க பாடு அப்படின்னு பயந்துகிட்டேன். மழை பொழிகின்றது அப்படின்னா இன்று வரை எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு அங்கே நீர் நிரம்பி ஆழியாறு எல்லா சுற்று வட்டாரங்களிலும் மழை பெய்து கொண்டு இருக்கின்றது. அதிகமா மழை பெய்யுதுன்னா அதுக்கும் பாட்டு பாடி இருக்கிறார். தமிழ்ல இருக்குது, அதுக்கும் பாட்டு. அப்பயே கேட்கிறாரு, மழை நிக்கணும், வெள்ளம் வராம இருக்கணும், பயிர்கள் அழியாம இருக்கணும் அப்படின்னால 12 வேலி நிலம் எழுதி வச்சீங்கன்னா நாங்க பாருன்னு சுந்தரர் பாரு. மலர்ந்து வயலில் நீரில்லை மானிடம் பெருகோ உய்ய கொண்டமற்ற எங்களை என்ன ஒளிகள் வெண்புகிராய் பறந்து எங்கும் பெய்யும் மாமழை பெரு வெள்ளம் தவிர்த்து பயத்தும் 12 வேலி கொண்டு அருளும் செய்கை கண்டு நின்றது 12 வேலி. அப்படி அந்த திருப்பன்கூரிலே அந்த அற்புதங்களை நிகழ்த்தினார்கள். ஆகவே குறுகிய காலத்திலே அடுத்து இங்க இன்னொரு போராட்டம் ஒன்று இருக்கணும். தலைவர்கிட்ட சொல்றேன், காலை முதல் மாலை வரை உண்ணா நோன்பு ஒரு நாள் இருக்கணும், விரதம் இருக்கணும். இங்க முதல்ல சரவண பந்தல போறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்காரு. இருந்தாலும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை இங்கே தொடரும். அது ராமேஸ்வரத்தில் அப்பதான் சீக்கிரமா போய் எடுத்தவங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஞானவோர் ஏந்தும் மையர் நாதப்பறையரை நாதப்பறை அரை நாதப்பறை அரை
ஐய மதிவெண்கொடை கவிப்பில் ஆனலித்து கவசம் ஆனலித்து கவசம் நித்து கவசம் நித்து கவசம் மாயப்படை வாராமே வாராமே மாயப்படை வாராமே வாராமே மாயப்படை வாராமே வாராமே மாயப்படை வாராமே தொண்டர்கள் தூசி செல்லீரு பக்தர்கள் சூழ போகே தொண்டர்கள் தூசி செல்லி பக்தர்கள் சூழ போகே பக்தர்கள் சூழ போகி பக்தர்கள் சூழ போகி யோகிகள் 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 பின்னாடி ஆளோ அந்த நாடாரோ படை வாராமே அல்லல் படை வாராமே அல்லல் படை வாராமே ஆதீன பெருமக்களும் மடாதிபதிகளும் பீடாதிபதிகளும் இந்த வேள்வி சாலையில் வேள்வி குண்டத்தின் முன்பாக வந்து இருந்து வேள்வியை சிறப்பாக நடத்தி தரும்படி அவர்தம் பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மொழிகளால் வணங்கி அவர்கள் இங்கே எழுந்தருள இருக்கிறார். அதன் பிறகு மதியம் 1 மணி வரை இந்த தமிழ் திருமுறை ஞான வேள்வி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 1 மணிக்கு பிறகு பங்கெடுத்துக் கொள்வதற்காக ராம்சேனை அமைப்பினுடைய அகில இந்திய முக்கிய தலைவர்களில் ஒருவரான திரு நாகராஜ் நாயுடு அவர்கள் பெங்களூரில் இருந்து வருகை தந்திருக்கிறார். அவர் எழுந்து நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாகராஜ் நாயுடுஜி அவரை உங்களுக்கு இந்த வேள்விச்சாலைக்கு உள்ளே வந்து இருக்கையிலே அமைந்திருந்து நம்ம நடத்துறது திருமுறை ஞான வேள்வி. இந்த வேள்வியிலே ஏதோ ஆகுதியிலே பொருட்களை அர்ப்பணிப்பதிலே மட்டுமல்ல, நம்முடைய உள்ளபூர்வமாக நாம் வேண்ட வேண்டும். நம்முடைய இனம் நம்முடைய கண்ணெதிரே அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இலங்கையிலே இதுவரைக்கும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட சிவாலயங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சைவம் தமிழ் தொடர்பான பல நூல்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ போராட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. நான் நடந்தாச்சு. இனி இந்த வேள்வியின் மூலமாகவது நம்முடைய மக்களுக்கு அங்கே நன்மை பிறக்க வேண்டும், அமைதி கிடைக்க வேண்டும், உரிமை கிடைக்க வேண்டும். இலங்கை விளக்கை கொடுத்துட்டாங்க. அந்த கச்சத்தீவு மீட்கப்பட, நம்முடைய பாரத நாடு உலகில் வல்லரசாகிட அந்த ஒரு நற்காரியங்கள் நாம் எல்லோரும் மனம் செலுத்த வேண்டும். என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதோடு இங்கே நமக்கு என்ன குறிப்பு கொடுக்கிறார்கள், என்ன பிரார்த்தனை சொல்லுகிறார்கள், என்ன பாடல்களை பாடுகிறார்கள், என்ன மந்திரங்களை சொல்லுகிறார்கள் என்பதையெல்லாம் நாம் கூர்ந்து கவனித்து எல்லோரும் இதில் அர்ப்பணிப்புணர்வோடு பங்கெடுத்துக் கொள்ள வேண்டுகிறேன். வேள்வி சிவமிகு ஆன்மீக அமைப்பினை சார்ந்தவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். ஆமா, நம்ம அடியார் கூட்டங்கள், காமாட்சிபுராதீன அடியார் கூட்டங்கள், கையிலை, அவங்க எல்லாரும் நீங்க சொல்லுங்க சாமி. பெருமானை இந்த இடத்திலே எழுந்தருள் வைக்கும் நிகழ்வு நிகழ இருக்கின்றது. எல்லோரும் எழுந்திருச்சு விநாயகப் பெருமான் அம்மையப்பர் எழுந்தருளிய பிறகு நீங்க எல்லாம் உட்கார்ந்துக்கணும். அவங்க எல்லாம் எழுந்தருளிய பிறகு நீங்க எல்லாம் உட்கார்ந்துக்கணும் என்பதை இரு கரம் கூப்பி வேற வாயு பகவான் வரண பகவான் அனைவரும் நமக்கு இடம் கொடுத்து
அருளுமாறு விநாயகப் பெருமானை எழுந்தருள்விக்கும் நிகழ்வு இப்பொழுது நிகழ இருக்கின்றது. கணேச தேசிகர் சிறவை ஆதீனத்தினுடைய ஓதுவார் மிக விரைவாக வருமாறு வேண்டப்படுகிறார். விநாயகப் பெருமானை இந்த இடத்திலே எழுந்தருள்விக்கும் நிகழ்வு எடுக்குமாக்கலை இந்த செய்யுளாய் நடக்கும் மேன்மைகள் நமக்கு விட்டாத சிவானந்த சிறுவா வருக இறைவழியாள் வருகே வருக உயிர் பைங்கூழலைக்க கருணை மழை பரப்பும் முகிலே வருக நரும்பாயே வருக வரை கிழித்த முருக வேட்கு முன்னுதித்த முதல்வா வருக வருகவே மூரிக்கலதை செங்கழி நீர் முனியே வருக வருகவே. ஓம் எழுந்தல்க இருந்தல்க நேர்நந்தல் விடுத்தல்க முப்பேரணியத்தல் எந்திசி காத்தல்க அரும்புகை திருவிளக்கு சுவையோடு பேரல் வழிபாடு. தமிழோடு திவாரம் மறந்தறியேன் நலந்தெங்கில் உண்டு மறந்தறியேன் உண்டாவும் இல்லாமல் மறந்தறியேன் விளக்கதை ஒளிகெடுப்பது நல்லக விளக்கல் ஜோடி உள்ளது அல்லக விளக்கல் உணர்ந்தானது அல்லக விளக்கல் அமர்த்தியாதையது ஆனந்தான் வந்த புதைதாரி ஆகிய உணர்வைக்கும் இழந்தான் விருதுமுறையாளில் விற்பார். திருமுறையை இந்த தமிழ் முறையில் செலுத்தப்படுகின்றது. ஊழியர் போற்றி வாடி திருநாவலூரர் வந்தர்வலம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி பரஞ்சோதி உள்ளவா காண வந்து அருளா கேரளின் தெளிவே சிவபெருமானே சிவபெருமானே குறித்தவருவம் செவ்வாய்க்கு மனிதருப்பும் மனிதரையும் பவளம் போர்வேனையில் பால்வெண்ணீரும் இனித்த முடையெடுத்த பொற்பாதமும் காணப் பெற்றாள். ஆடியை செம்பனுள் அம்பலத்துள் நின்ற தானுவை தமியேன் மறந்துவிவனோ இப்பொழுது விண்ணப்பம் செய்யப்படுகின்றது. மங்கையர்கரசி வளவர்களும் அருளி அங்கையட்டே பெருமானே தனது முன்னுடைய கரும்பே அனகனை குமரவினாள் விட்டருகை வடிவேலும் திக்கது மதிக்கவருக்கு கூட முரட்டையொரு சிற்றடியும் முற்றியவர் நெறிதோடும் செப்பதியும் வை அவள் துவர் இளநீ வண்டு ஏதாவது வைகமலிவளம் சுரக்கமன் கொன்முறை குறவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஓங்க ரற்றவம் வேலுமல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்கு உலகம் எல்லாம். ஐயா மைக்கு மிருதங்கத்து மைக்கு வைங்க. முதல்ல தமிழ் வந்து நல்லா கேட்கணாமா. ஆதினம் உருவகாசனினுடைய அருளாசியுடன் தம்பிரான் சுவாமிகள் எந்திசை காவலர்களை திருக்குண்டத்திலே எழுந்தருளச் செய்கின்றார்கள். திருச்சிற்றம்பலம். ஓம் இந்திரனே எழுந்தருள்க, ஓம் அக்னியே எழுந்தருள்க, ஓம் ஈசானே எழுந்தருள்க. அண்டவெளியிலே இருக்கின்ற அருட்பெருஞ்சோதியான இறைவனை ஞானமே வடிவான அம்பலவான பெருமானை சிந்தையிடம் இருத்தி தேவாரப்பன் சிவதுவாமூர்த்திகள் தெளிச்சுகிறார்கள்.
பணக்கை மும்மத வெகமுறை குறிகண்டல்கவும் எல்லாம் பல பெருமானை சிந்தையிடே கொண்ட ஈசனை இலங்கை தமிழரெல்லாம் வாழ்வு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்விக்கக்கூடிய நெறியை பெற வேண்டும் என்பதற்காக இந்த வேள்வி கண்ணியாக திறந்திருக்கின்ற இரவியையும் பொதுவாமத்தில் எழுந்தள்ளப்படுகிறார்கள். எல்லா உலகமும் ஏகம்பம் மேவியிருந்தாய் நீயே நல்லாரை நன்மை அறிவாய் நீயே ஞானத்துடர் விளக்காய் நின்றாய் நீயே பொல்லா விலைகள் அறுப்பாய் நீயே புகழ்த்தே வடியில் மேல் வைத்தாய் நீயே செல்வாய செல்வம் தருவாய் நீயே திருவையாறுகளாத எல்லாம் வல்ல பெருமாட்டியை தொடர்ந்து அகிலமெல்லாம் இளமான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அருவூறு அருவுமாய் அனாதியாய் பலவாய் ஒன்றாய் 12 கொண்டு ஒரு திருமுருகல் அங்காந்து உதித்தனல் உலகமோ உய்ய பைந்தமிழ் பிஞ்சென்ற பச்சை பசுங்கொண்டல் திருமாலை திருக்குண்டத்தில் பாலன்னம் விளக்கே